ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி திங்கட்கிழமை ஜூலை 21. எல்லோரும் பயங்கர பிஸியாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அவங்கவுங்க வேலைக்கு போயிருப்போம். வேலைக்கு போகிறது, காலேஜ் போகிறது, நம்மளோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பயங்கர பிஸியான ஒரு நாள் இன்றைக்கி. எப்போவுமே வீக்கோட ஃபஸ்ட் டே பிஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கும் பிஸியான நாளாக தான் இருக்கும். ஸோ அந்த பிஸி ஷெடியூல்லையும் இந்த ரீடிங்கை பார்த்துருங்க. இன்றைக்கி வந்து 12 ராசிகளுக்குமான ராசி பலன் ரீடிங் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். மேஷ ராசிக்கு எம்ப்ரெஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ எம்ப்ரெஸ் கார்டு ரொம்ப நல்ல கார்டு. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது. ஏதாவது மனசில் கவலைகள்லாம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதல் கிடைக்கும். ஒரு அபண்டன்ஸ் நிறைஞ்ச ஒரு சக்தி வந்து இன்றைக்கி உங்களை வந்து சூழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். உங்களோட சிந்தனைகள், உங்களோட யோசனைகள் எல்லாமே ரொம்ப பசுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் பண்ணுற அன்பான செயல்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்பிரிட்ஸ் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஒரு தாய்மை உணர்வோடு கையாளணும். அப்படி நீங்கள் அந்த அந்த மதர்லி லவ்வோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளும் போது உங்களுக்கு வந்து ஒரு எல்லாருமே உங்களோட அன்புக்கு பணிவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அன்பாக மற்றவங்க கிட்ட நடந்துப்பீங்க. அப்படி நடந்துக்கும் போது அது எல்லாமே உங்களுக்கு வந்து சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? அடுத்து ரிஷபராசிக்கான பலன் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ரிஷபராசிக்கு 10 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, 10 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் அப்படிங்கும்போது இன்றைக்கி நீங்கள் மனசளவில் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருப்பீங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ஏமாற்றம் நடந்திருக்கலாம், ஒரு பீட்ரேயல், யாரோ ஒருத்தவங்க உங்களை வந்து நம்பியிருப்பீங்க, அவங்க உங்களை ஏமாற்றிருக்கலாம், ஒரு பேக் ஸ்டாபிங் நடந்திருக்கலாம் உங்களுக்கு. அப்படிங்கிறது தான் இந்த 10 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஆனால் வந்துட்டு இது இப்படி ஒருத்தவங்க உங்களை வந்து ஏமாத்தினது, துரோகம் பண்ணினது வந்து நீங்கள் திரும்பவும் ஒரு ஒரு ஃபீனிக்ஸ் பேர்ட் மாதிரி எழுந்து வரத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 10 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டு சொல்கிற ஒரு மெசேஜாகவும் இருக்குது. ஸோ அது இப்படி நீங்கள் விழுந்திருக்கிறது வந்து நீங்கள் பயங்கர பவரோட திரும்பவும் எழுந்திருக்கிறதுக்கான ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? இன்றைக்கி உங்களுக்கான அட்வைஸ் என்ன அப்படின்னா, நடந்ததெல்லாம் விட்டுட்டு புதுசாக ஒரு புதிய சக்தியோடு நீங்கள் வந்து திரும்பவும் எல்லாத்துலேயும் உங்கள் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை என்னவாக பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி என்னவாக இருந்தாலும் பிரச்சனை நடந்தது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் புது மனுஷராக புதுசாக இன்றைக்கி தான் புதுசாக இதை தொடங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுந்திருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? அடுத்து மிதுன ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. ஓகே, மெஜிஷியன் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜியில் தான் இருப்பீங்க. உங்களோட இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சு, உங்களோட யோசனைகள், உங்களோட ஐடியாஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? அதனால் இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலுமே அது உங்களுக்கு ஃபேவராக தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மெஜிஷியன் கார்டு சொல்லுது. ஓகே, உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி ஒரு மேஜிக் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு ஃபேவராக ஆகும் அப்படின்னாலே அது மேஜிக் தானே. ஸோ அதுதான் வந்து ஸ்பிரிட்ஸ் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதே நேரத்தில் நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட எல்லா டேலண்ட்டும் இருக்குது. நீங்கள் வந்து எல்லா டேலண்ட்டும் இருக்குங்கிறத வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். அதில் வந்து எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. உங்களை நீங்கள் நம்பணும். நம்ம என்ன செஞ்சாலும் அதில் சக்ஸஸ் அது சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? அதுதான் இன்றைக்கி உங்களுக்கான அட்வைஸாக இருக்குது. கடகராசிக்கு பார்த்தோம்னா 2 ஆஃப் கப்ஸ் வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு எமோஷன்ஸை சொல்கிற கார்டு. ஸோ 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்குங்கும்போது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லவ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபேவராக எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க, உங்கள் பார்ட்னரையும் உங்கள் பர்சனையும் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் சேர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி சூழல் ஏற்படும். நீங்கள் திரும்பவும் ஒன்று சேர்கிறதுக்கான சூழல் இன்றைக்கி ஏற்படும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப உங்கள் பார்ட்னர் கூட ஒரு நல்ல ஒரு ரேப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? ஒரு அமைதியான ஒரு நல்ல ஒரு 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 ரிலேஷன்ஷிப் உங்கள் பார்ட்னர் கூட இன்றைக்கி மெயின்டைன் ஆகும் பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதால் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாவீங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த 2 ஆஃப் கப்ஸோட மெசேஜாக இருக்குது. அதே நேரம்
நீங்கள் வந்து உங்கள் மனசில் உள்ளதை வந்து உங்கள் ஃபேமிலியிலையோ அல்லது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சன் கூடவோ நீங்கள் மனசை விட்டு பேசணும், உங்கள் அன்பை வெளிப்படுத்தணும் உங்கள் மனசில் வந்து உண்மையான அன்பு இருக்குது, அதை வெளிப்படுத்தாமல் இருக்கீங்க. அதை இன்றைக்கி நீங்கள் வெளிப்படுத்துனீங்கன்னா இன்றைக்கி டே இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கான மெசேஜ் என்ன சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். சிம்ம ராசி ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் வான்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நியூ பிகினிங் இருக்குது உங்கள் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மனசில் வந்துட்டு நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புலாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவராக நடக்கும். ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் டே வந்து ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு செய்வீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக நீங்கள் என்ன பண்ணினாலுமே அது வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஃபேவராக தான் முடியும். நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் பெட்டராக இன்றைக்கி டே இருக்கும், பெட்டராக திங்ஸ் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். அதே நேரம் உங்களோட இன்றைக்கி நீங்கள் ஏதாவது பெருசாக ஒன்று செய்யணும், இல்லை புதுசாக ஒன்று செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே ஏதாவது பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி அதை செய்யறதுக்கான ஒரு நல்ல நாள். எதுலையாவது போய் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு எஃப்டி போடுறது அந்த மாதிரி, இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது பிஸ்னஸில் பார்ட்னராக போய் சேர்றது, இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை புதுசாக ஏதாவது ஷாப்ஸ் திறக்கிறது, இல்லை புதுசாக ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை இன்றைக்கி செய்யறதுக்கான ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி டே உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். ஸோ அதுக்கான நல்ல நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, இந்த ரீடிங் வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு. அடுத்து கன்னிராசி பார்ப்போம். கன்னிராசிக்கு என்ன கார்டு வந்திருக்கு? கன்னிராசிக்கு பார்த்தோன்னா 6 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டு வந்திருக்கு. 6 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டு சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் இது வரைக்கும் வந்து ஒரு சவாலான சுச்சுவேஷனில் இருந்தீங்க. இப்போது அதுலேருந்து மெல்ல மெல்ல மூவ் ஆகுறீங்க அப்படிங்கிறது தான் ஸ்பிரிட் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ வந்து இவ்வளோ நாள் ஏதாவது மன கஷ்டம், மன குமுறல், ஒரு 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 மன உளைச்சல் இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து அதுலேருந்து மெல்ல வெளியே வரீங்க அப்படிங்கிறது தான் இந்த 6 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டு சொல்லுது. இது பாருங்கள், அப்படி மூவ் ஆகிட்டுருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறீங்க, அதை விட்டு அந்த பிரச்சனைகளெல்லாம் விட்டு மூவ் ஆகுறீங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. ஸோ உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் ஃபார்வர்டாக யூ ஆர் கோயிங் ஃபார்வர்ட். ஆனால் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது, ஸ்லோவாக நீங்கள் வந்துட்டு முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து மெசேஜ் ஸ்பிரிட் சொல்கிற மெசேஜாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அமைதியை தேடணும். நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகிக்கிட்டு இந்த மன உளைச்சல், மன நெருக்கடி, இந்த மன கஷ்டம், கவலைகள் இதெல்லாம் மறந்து ஒரு மனசை வந்து உங்கள் மனசை அமைதியாக நீங்கள் வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு பழசெல்லாம் தூக்கி போட்டுருங்க. என்ன பிரச்சனை நடந்தாலும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு விட்டுட்டு, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்கன்னு தெரியுது. பட் அது எல்லாத்தையுமே பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டுன்னு விட்டுட்டு, நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. நம்ம லைஃப்பை சந்தோஷமாக லீட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம சந்தோஷமும் நிம்மதியும் நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவ் பண்ண வேண்டிய நாள் இது. ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா வரும் நாட்களும் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்கள் மனசில் வந்து சில குழப்பங்கள்லாம் இருக்கலாம், இல்லை உங்கள் கூட இருக்கவங்க கூட சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். இது இன்றைக்கும் வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்குது. உங்கள் மனசில் வந்து குழப்பம் இருக்குது, உங்கள் கூட இருக்கவங்க கூடயே பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை வந்துட்டு உங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையோ வந்து மற்றவங்க கூட உங்களுக்கு வந்து ஒரு நான்சிங் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியை இன்றைக்கி கடைப்பிடிக்கணும். யார் என்ன பேசினாலும் நீங்கள் ஆர்கியூ பண்ணாமல் சைலண்ட்டாக போயிடுங்க. அதுதான் நல்லது. ஃபேமிலிலையும் சரி, ஒர்க் பிளேஸ்லேயும் சரி. வெளியில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட பஸ்ஸில் கூட அது தேவையில்லாமல் யாராவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அது எல்லாத்தையுமே கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு இன்றைக்கி சிவனே துணை அப்படின்னு சொல்லிட்டு சிவனேன்னு இருந்துருங்க. இன்றைக்கி டே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது பேசுனீங்க, வார்த்தையை விட்டீங்கன்னா அது வந்து பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அடிதடி வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருங்க. பேசியே ப்ராப்ளமை சால்வ் பண்ண பாருங்கள். அதை வந்து க்ரியேட் பண்ணாதீங்க, பெருசாக்காதீங்க. அதுதான் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஸ்பிரிட் சொல்லியிருக்கிற மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசிக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு வந்திருக்கு.
கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு முடிவுகள்லாம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். உங்களோட பொருளாதார நிலை, உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது. அதே மாதிரி ஒரு வேறு ஏதாவது ஒரு விஷயம் இழுபறியாக இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வரும். உங்களுக்கு ஃபேவராக அந்த விஷயம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ உங்களோட பிளான்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை நோக்கி இன்றைக்கி தானாகவே வெற்றிகள்லாம் வரும். நீங்கள் வந்து இந்த வேலையை செஞ்சால் இதில் சக்ஸஸ் கிடைக்கும், இந்த வேலையை செஞ்சால் நமக்கு பணம் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அந்த வேலை தானாக உங்களை தேடி வரும். எதை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், இது செஞ்சால் நமக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அந்த விஷயம் இன்றைக்கி தானாகவே உங்களை நோக்கி வரும். அது தானாகவே நடந்து முடியும், உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்ப பொறுப்பானவர் அப்படிங்கிற உங்களோட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து நீங்கள் காட்டணும், வெளிப்படுத்தணும். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் சொல்கிற அட்வைஸாக இருக்குது. உங்களை நோக்கி எல்லாமே வரும். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஐம் ஒர்த் ஃபார் இட் அப்படின்றத நீங்கள் வந்து காட்டணும். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் தகுதியானவன் தான், ஐம் டிசர்வ் ஃபார் திஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து காட்டணும். நீங்கள் வந்து ஏனோ தானோன்னு இன்றைக்கி இருக்கக்கூடாது. உங்களுக்கு நல்ல வாய்ப்பு வரதை நான் இந்த வாய்ப்புகளுக்கும் இந்த செயல்களுக்கும் தகுதியான ஆள் தான், எனக்கு இது கிடைச்சது நல்லது, நான் இது சிறப்பாக செஞ்சு முடிப்பேன்ற மனநிலையோடு நீங்கள் அதை ஏற்று செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னா 4 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. 4 ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல சான்ஸ் இன்றைக்கி கிடைக்கும், ஆனால் அதை நீங்கள் மிஸ் பண்ணுற ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? கிடைக்கிற வாய்ப்புகளை வந்து நீங்கள் நழுவ விடுறீங்க, கவனிக்கல. கிடைக்கிற வாய்ப்புகளை இங்கே பாருங்கள், உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து கிங்காக ஒரு கப் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் உட்காந்துட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டு வேறு எதையோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது. நீங்களும் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு டேயில் தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை வந்து இன்றைக்கி மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? அதனால் மனசில் ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க, ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, ஏதோ ஒன்று இவ்வளோ பண்ணுறோம் இது கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் வந்து அது கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிது, அதில் நீங்கள் கவனம் செலுத்தலை, அதை நீங்கள் கவனிக்கலை. கிடைக்கிறத நீங்கள் விட்டுட்டு வேறு எதையோ பார்த்து ஏங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் மனசில் வந்து இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணி கவனமாக இருக்க வேண்டிய, கவன சிதறல் இல்லாமல் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு கிளாரிட்டியோடு எல்லாத்தையுமே பார்க்கணும். நீங்கள் என்னத்தை தேடிட்டுருக்கீங்களோ அது உங்கள் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ உங்கள் கவன சிதறலால் நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்கே தெரியுது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி. அதுதான் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு என்ன கார்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். குயின் ஆஃப் வான்ஸ். ஓகே, குயின் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு மகர ராசிக்கு. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப தைரியமாக இருப்பீங்க, ரொம்ப மற்றவங்க உங்களை பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. நீங்கள் பண்ணுற வேலை எல்லாமே மற்றவங்களை கவர்ற மாதிரி தான் இருக்கும். பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயா இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க் பிளேஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கிற எல்லா வேலையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக பாராட்டுகளையும் நீங்கள் இன்றைக்கி பெறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட இன்னர் ஃபயரை வந்து நீங்கள் இன்றைக்கி வெளியே கொண்டு வரணும். உங்களுக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்குது, அதை நீங்கள் வெளியே கொண்டு வந்து உங்களோட ஒர்க்லேயோ இல்லை ஃபேமிலிக்குள்ளேயோ ஏதோ ஒன்று, எந்த இடத்துல நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இன்றைக்கி உங்களோட அந்த ஃபயரை கொண்டு வரணும். அந்த ஃபயராக இன்றைக்கி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். அதே மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட அந்த வெறித்தனம் இருக்கும் இல்லையா, என்னால் இந்த வேலை முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, நான் இன்றைக்கி முடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இன்றைக்கி செயல்படுவீங்க. அப்படி செயல்படும்போது மற்றவங்களும் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. மற்றவங்களும் அடடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் கூட்டமே இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஃபேமிலிக்குள்ளேயும் உங்களை குறைவாக எடை போட்டவங்க எல்லாருமே இன்றைக்கி ஐயோ அப்பா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு பிரமிச்சு போவாங்க. அதே மாதிரி ஒர்க் பிளேஸ்லேயும் உங்களை பார்த்து அடடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நாள் இன்னைக்கான நாள். இதை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப நல்லபடியாக இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? அடுத்து கும்பராசி. கும்பராசிக்கான கார்டு என்ன வந்திருக்குன்னு பார்ப்போமா? 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு கும்பராசிக்கு. நீங்கள் வந்துட்டு ஒரு பக்கம் உதவியும் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் உதவியை வாங்கவும் செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு கொடுக்கறதும் வாங்குறதும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜில் இந்த கார்டில் தெரியுது.
உங்களோட நீங்கள் பண்ணுற தர்மம் வந்து இன்றைக்கி பல பேருக்கு ஒரு பலனை தரும், உங்களுக்குமே வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் கொடுக்கறதால உங்களுக்கு வந்து யூனிவர்ஸோட ஆசீர்வாதம் கிடைக்குது. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு 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 அளவே இல்லாத ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு நல்லது பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு பல மடங்கு திரும்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக இன்றைக்கி வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்து இன்றைக்கி கொடுக்கலாம், தாராளமாக நீங்கள் நல்லது பண்ணலாம். யாராவது கேட்டு வராங்கன்னா அதுக்காக உங்களுக்கு போனதை மீதி இருந்தால் நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு இல்லாமல் தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு போக மீதி இருந்தால் மற்றவங்களுக்கு கொடுங்க, செய்யுங்க. இல்லைன்னா விட்டுருங்க. வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே பொருந்தாது. ஒரு சிலர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, இன்னும் சிலர் நிறைய வச்சிட்ருப்பாங்க. அவங்க அந்த மாதிரியானவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க உங்களால் முடியும்னா ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லையா வச்சிருக்கிறவங்க கொடுங்க. கடவுள் சீக்கிரமாகவே உங்கள் நிலைமையையும் சரி பண்ணுவார் அப்படிங்கிறது தான் ஸ்பிரிட்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து லாஸ்ட் மீனராசி. மீனராசிக்கான கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 6 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. 6 ஆஃப் கப்ஸ் வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலில் தான் இன்றைக்கி இருப்பீங்க. பழைய நினைவுகள் வந்து உங்களை ஒரு மாதிரி சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கும். பழசை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. பழைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து அதே பழைய விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும். அதில் மனசை உறுத்துகிற, மன உளைச்சலை கொடுக்குற விஷயங்களை நினச்சிங்கன்னா உங்களுக்கு டே வந்து கொஞ்சம் டவுன் ஆகிடும். ஸோ நீங்கள் பழைய விஷயங்கள் எதெல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்துதோ அதை மட்டும் நீங்கள் ரீகால் பண்ணுங்கள். இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பழைய விஷயங்கள், அன்பான விஷயங்கள், மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற விஷயங்களை நீங்கள் நினச்சிங்கன்னா சந்தோஷப்படும். பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சந்திக்கும்போது பழைய நல்ல விஷயங்களை மட்டும் பேசி சிரிச்சிங்கன்னா இந்த டே ரொம்ப சூப்பராக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, இது வந்து இன்றைக்கி 12 ராசிகளுக்குமான ரீடிங். உங்களுக்கு இந்த ஜென்ரல் ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ரீடிங் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களில் யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ அவங்க நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட சொல்லலாம், கமெண்ட் பண்ணலாம். ஓகே, நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க என்னோடய மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.